வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நித்திர்கா சமையலில் சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பருப்பு கழுவி வச்சாச்சு. அதில் பூண்டு, சின்ன வெங்காயம், ஜீரகம் சேர்த்துருக்கோம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் அடுப்பில் வச்சு முருங்கைக்காய், கத்திரிக்காய் சாம்பார் வைக்க தேவையான பொருட்கள்: முருங்கைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, கருவேப்பிலை, மல்லித்தழை, வெங்காயம், 2 பச்சை மிளகா. பருப்பு வெந்துருச்சு. கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் வதக்கி சாம்பார் தாளிச்சிக்கலாம். வானல் சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் வதங்கிட்டு பருப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மூடி போட்டுடலாம். புளி தண்ணி சேர்த்துக்கலாம். சாம்பார் கொதிச்சிருச்சுன்னு பார்க்கலாம். சாம்பார் கொதி வந்துருச்சு. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மல்லித்தழை சேர்த்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வாங்க சாப்பிடலாம்.